Recording in progress. நாங்கள் இந்த வேளையில் முந்தைய நாளுக்கான வசனம், கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136:3 கூறப்பட்ட இந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அவருடைய கிருபை எங்களோடு என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவரை துதிக்கின்ற பொழுது அவருடைய கிருபை எங்கள் மேல் இறங்கி வருகிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அச்சாரமாக தந்திருக்கிறார், அவர் எங்களிலே வாசம் பண்ணுகிறார். இந்த துதிகள் யாவற்றையும் அவர் கர்த்தரண்டை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். ஆமேன். அந்த ஜெபங்களையும் அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறார். எங்கள் நோக்கங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய ஜெபங்கள் யாவற்றையும் அவர் எடுத்து செல்கிறவராக இருக்கிறார். இதில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று 20ஆம் தேதி 7ஆம் மாதம், 20ஆம் தேதி ஜூலை மாதம், 20ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 நாளுக்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 4:5, பழைய ஏற்பாடிலிருந்தும் எரேமியா 10, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 21வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு இன்றைய நாளிலே வாசிக்கத்தக்கதாக காலையில் எழும்புகின்ற பொழுது வாசிக்கத்தக்கதாக அனுப்பி தந்திருக்கிறோம். நாளைய நாளானையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். காலை வேளையில் எழும்புகின்ற பொழுது வாசியுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, அத்தோடு வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. திங்கள் முதல் வெள்ளி வரை தேவனிடம் 1 நிமிடம் என்ற தலைப்பின்களையும் அந்த காரியத்தை அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். கால வேளையில் எங்களுடன் சகோதரன் பாஸ்டர் ஆண்டன் தாசனை அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்த மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் அவர்களை இணைத்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதே வேளையிலே நிறைவு ஜெபங்களை சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் திரும்பமாக இணைந்து எடுத்து வருவார்கள்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு சகோதரி டோலி அவர்கள் டொரண்டோ பகுதியிலே அவருடைய உறவினர்களுடன் இந்த வாரத்தை செலவழிக்கிறார். அதனால் இணைய முடியவில்லை நினைக்கிறேன். அந்த வேலையை அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பிரதான காரியங்களை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இணைந்திருக்கிற சகோதரன் குணா அவர்களையும் லண்டன் ஒன்றாரியோருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். முதலாக நான் நினைத்திருக்கிறேன். இந்த வகையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கொண்டு ஜெப வேளையில் இணையுங்கள். சகோதரி சிசிலியாமா இந்த வேளையில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உபயோகித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டம்மா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடும் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்ரீ அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து நன்மையான காரியங்களை செய்வாராக. இன்றைய நாளிலே புதிதாக இணைந்திருக்கிற மகள் அவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து எங்களோடு இணைந்தது உங்களுக்கு நல்லது. நாங்கள் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமாக. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அடுத்த மாதம் என்னுடைய பயணங்கள், கனடா தேசத்துக்கு போகிற பயணங்கள், என்னுடைய புத்தக வெளியீடுகள், இவைகளை எல்லாம் கர்த்தர் செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் மிகவும் வாஞ்சையாக இருக்கிறேன். ஏனென்றால்
என்னை படிப்பிச்ச ஆசிரியர்கள், என்னுடைய கிராமத்து மக்களை நான் அழைத்திருக்கிறேன். அவர்கள் கூட வர வேணும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் உண்மையிலேயே யாரும் எதுவும் சொல்லிடாதபடி அவர்கள் எல்லாரும் வர வேண்டும். ஏனென்றால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இனி கிடைக்காது. ஆனாலும் என்னுடைய பயணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மிக மிக கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தி நடத்த வேண்டும். யுத்தங்களின் காரியங்களா இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஆலயத்துக்கு போவதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 16:11 தேவ சமூகத்தில் எங்களுக்கு பரிபூரணம் கிடைக்கும். நாங்கள் ஆலயத்துக்கு போகிறபடியா அங்கு ஜீவமாக்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாகத்தின் நித்திய பேரின்பம் உண்டென்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வாருங்கள், வலது வாசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இயேசுவானவர் சிலுவையை சகித்த போது அவருக்கு சந்தோஷமாய் இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்தின் நம்பிக்கை உள்ள ஜனங்களை தேவனிடம் கொண்டு வந்தார், அது சந்தோஷம். அப்படியே அங்கு தேவனை வழி நடத்துகிற வாழ்விலே நாங்க அந்த பாதையிலே நாங்க வழியா இருந்தால் அது சந்தோஷமாயிருக்கும். அழியாத நித்திய ஜீவன் பெற அது எங்களுக்கு சந்தோஷமாய் இருக்கும். எதனால் தான் இன்று நாங்கள் தேவ சமூகத்துக்கு போய் தேவாலயங்களுக்கு போய் ஆராதனை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலன் கிடைக்கும். ஏனென்றால் ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்துக்கொண்டோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டி அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய சொந்த வலிமையை விட எங்கள் தேவன் தருகிற வலிமை அது பெரிதானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு ரோமர் 10:17 விசுவாசத்திலே நாங்கள் வளர வேணும் என்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி விசுவாசத்தினால் வரும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே அங்கு விசுவாசம் வைத்து அதை நாங்கள் அந்த வசனத்துக்குள்ளே நாங்கள் வாழ்வழிப்போமா இருந்தால் எங்கள் ஆலயத்துக்கு போகும்போது விசுவாசம் எங்களுக்குள்ளே வளரும். வார்த்தையிலே அங்கு விசுவாசம் அங்கு ஒட்டப்பட்டிருக்கிறது போல 2:1 என்று சொல்லி இருக்கிறது போல விசுவாசம் எங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது. அது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றும் எழுதி இருக்கிறது. ஆகவே எங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். இப்ப ஏனென்றால் ஆலயத்துக்கு போவதனால் அதுக்குரிய பலன்கள் எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் இன்றைய நாள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். ஏனென்றால் எங்கள் இலங்கை தேசத்திலே இன்றைய நாட்களிலே அங்கு பயங்கரங்கள் பயத்தின் காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் எங்கள் தேசத்தை மக்களையும் காக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் அந்த ஜெபங்கள் முக்கியமாய் இருக்கிறபடியால் நாங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை தேசத்திலே இன்றைக்கு பயங்கரங்கள் இருக்கிறது. தாளமக்கம் வரப்போகிறது. 5 தாளமக்கம் 4 தாளமக்கம் என்று எத்தனையோ காரியங்களை அங்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எங்கள் இலங்கை தேசம் வானமண்டலங்க தரமாக்கங்கள் கடல் பிராந்தியங்கள் ஆண்டவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டா நிற்கும், நில்லென்று சொன்னா அது நிற்கும். ஆகவே எங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை மக்களுக்காக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பகுதியில இருக்கிறார்களே நன்றா கற்பிணி தாய்மார்களாய் இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், வாலிப ஜுவதி இளம் குடும்பங்களாய் இருக்கிறார்கள், முதியோராய் இருக்கிறார்கள். ஆகவே எங்கள் தேசம் காக்கப்பட வேண்டும். எங்கள் தேசம் மக்கள் மனம் திரும்ப வேணும், ரட்சிப்பை காண வேணும். இது இந்த இயற்கை அழிவுகள்ல இருந்து எங்கள் மக்கள் விடுதலையும் ஆக வேணும் என்று சொல்லி அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். நீர் எங்களை அழைத்த தேவன். நாங்கள் இலங்கையில் இருந்து வந்தாலும் அந்த இலங்கை தேசத்தை நேசிக்கிறோம், மக்களை நேசிக்கிறோம்.
ஆண்டவரே, அந்த மக்களை ஒரு கணம் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மதங்களில அந்த சிலை வழிபாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை ஒரு கணம் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மக்களிலே இருந்து கிறிஸ்தவர்களாக எங்களை வெளிநாடுகளில பல இடங்களில நீர் எங்களை ஒவ்வொரு தேசங்களிலேயும் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். அன்று ஆபிரகாமுடைய தகப்பன்மார் ஒரு விக்கிர ஆராதனையில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்த தேவன் அல்லவா நீர். ஆண்டவரே, இன்றைக்கு அந்த இலங்கை தேசத்தில அந்த விக்கிரகங்களில விக்கிர ஆராதனையில இருந்து வாழுகிற மக்களின் குடும்பங்கள்ல இருந்து பல கிறிஸ்தவர்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல இந்த மத வழிபாடுகள் உள்ள மிஞ்சிய ஒவ்வொரு மக்களும் ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலத்தில் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. அப்படி ஆபிரகாமை பிரித்தடித்தீரோ அதே போல அந்த இலங்கை தேசத்தில் இருக்கிற மத வழிபாடுகளில் உள்ள ஒவ்வொரு மக்களும் இப்படியான இந்த இலங்கை தேசம் ஒரு பாவப்பட்ட தேசமாக அழிந்து போகிற தேசமாக போகக்கூடாது. ஆண்டவரே, அவர்கள் துன்மார்க்கத்துல வாழ்ந்து மடிப்பது உமக்கு பிரியமில்லை அல்லவா. ஆண்டவரே, அந்த துன்மார்க்கர் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து உம்முடைய நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதெல்லாம் உம்முடைய விருப்பம். ஆண்டவரே, இப்படியான காரியங்கள் பல இதுவரை நடந்திருக்கிற யுத்தங்கள், பாவ காரியங்கள், சாப காரியங்கள் இலங்கை தேசத்தை பல ஆண்டுகளாக உயிரை கொடித்திருக்கிறது. ஆண்டவரே, அன்று ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்டதிலும் பார்க்க உம்முடைய ரத்தம் அந்த தேசத்துல பேசும்படியாக, உம்முடைய தேசம் அந்த ரத்தம் அந்த மக்களை ரட்சிக்கும்படியாக, அந்த மக்கள் செய்த பாவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ரத்தம் உம்முடைய ரத்தத்தினாலே அந்த தேசத்துல வாழுகிற அந்த மிகுதியான மக்களும் அழிந்து போவாதபடி ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே அவர்களுடைய பாவங்களை கழுவி விடும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றைக்கு நீ நினிவே பட்டணத்துக்கு இறங்கினது போல அந்த இலங்கை தேச மக்களுக்கு இறங்கும்படியாக அந்த நினைவே தேசம் 40 நாளில் அழிக்கப்பட்டு போகும் என்ற நிலையில அவர்கள் ராஜா தொடங்கி ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்த பொழுது, உம்மிடத்துல இரக்கத்தை கேட்ட பொழுது நீர் இறங்கின தேவன் அல்லவா. ஆண்டவரே, இந்த இலங்கை தேசம் யுத்தங்களினால இப்படியான தாழ் அமுக்கங்களினால அந்த தேசம் மூழ்கி போகாதபடிக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக அந்த மக்களிடத்திலே, அந்த தேசத்துல வாழுகிற மக்களிடத்துல ஒரு இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொண்டு மனம் திரும்பி அந்த அழிவுகளிலே இருந்து உயிரை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் கிருபைக்கு உள்ள தேவன். எங்களை எப்படி அந்த பாவ சாப ஒளியான சேற்றிலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு ரட்சித்தீரே. அந்த மக்கள் மேல நீர் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, கிருபையை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அழிந்து போவதும் அது பிரியமில்லவா. ஆண்டவரே, அன்று ஆபிரகாம் 10 நீதிமான்கள் கூட இல்லாமல் போன அந்த மக்கள் அழிந்து போனது போல இலங்கை தேச மக்கள் மனம் திரும்ப ஒரு மனதிலே அவர்களுடைய கடினமான இருதயங்களை சதியான இருதயமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசத்தில அந்த மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட இன்னமும் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க, இன்னும் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பி அந்த தேசத்து மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு வரும் பொழுது அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறவர் அல்லவா நீர். ஆண்டவரே, வெள்ளங்களினால அழிவு வந்தது, யுத்தங்களினால அழிவு வந்தது, இன கலவரங்களினால அழிவு வந்தது. இப்படியாக அந்த தேசம் அழிந்து போகாத
போடாதபடி உம்முடைய இரக்கத்தை இந்த கடைசி காலத்தில காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவரே, உம்முடைய கடைசி கால அபிஷேகத்தை அந்த இலங்கை தேசத்தின் மேல நீர் ஒரு இரக்கத்தை காண்பித்து கிருபையினால, அன்றைக்கு தாவீது பாவம் செய்த பொழுது உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு ஜபித்த பொழுது நீர் அவருடைய பாவங்களை மன்னித்தீரே. அதே போல அந்த இலங்கை தேசத்து மக்களுடைய பாவங்களை ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை மன்னித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அவர்களுடைய பரிசுத்த ஆவியானவரை அந்த தேசத்திலிருந்து எடுத்து போடாதபடி ஆண்டவரே உற்சாகமான ஆவியை கொடுத்து, நிலைபரமான ஆவியை அந்த தேசத்துக்கு கொடுத்து அந்த தேச மக்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய காரியமாக அந்த தேசத்து மக்கள் ஊழியம் செய்கிறவர்களை எழுப்பி நிறுத்தும்படியாக ஜபிக்கிறேன். அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மக்களிலேயும் ஒரு பலத்தை கொடுத்து, உற்சாக ஆவியை கொடுத்து, நிலவரமான ஆவியை கொடுத்து அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை காண, அழிந்து போகாதபடி ஒரு எழுப்புதலை காண நீர் அந்த தேசத்தில் இடைப்படும்படியாக மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் அந்த தேசத்திலே நீ ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாக அந்த யெசுவா யெகோவா மர்சிஃபுல், நீர் இரக்கமுள்ள தேவன், இரக்கம் அந்த தேசத்துல வந்து அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காண ஆசீர்வாதமாக இருக்க, சத்துருக்களின் கைகள் அந்த தேசத்துல படாதபடிக்கு உம்முடைய இரத்த கோட்டையினாலே இலங்கை தேசத்தை, ஒவ்வொரு மாகாணங்களையும் ஒவ்வொரு இடங்களையும் உம்முடைய ரத்தம் மூடிக்கொள்வதாக. ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ட் தட், அந்த தேசத்தை மினிஸ்டரிங் ஏஞ்சல் பாதுகாப்பீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய காரியமாக அந்த மகள் கனடாக்கு வருகிறார். ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுகிறார் அல்லவா? நீர் ஒவ்வொரு தடைகளையும் நீர் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். அன்று மோசையோடு ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தேன். அதே போல சிஸ்டர் ஜெனட்டோடு கனடா வரும் பொழுது நான் வந்தது நல்லது என்று இந்த தேசம் மகிழ்ந்து களிகூற, இந்த தேசத்துக்கு இன்னும் பல தடவைகள் வந்து அந்த ஊழியம் செய்ய வழிகளை துறந்து கெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மகளோடு கூட இருந்து, கணவரோடு கூட இருந்து, மகனோடு மகளோடு கூட இருந்து இன்னும் அதிகமான ஊழியங்களை நீர் கொடுத்த தீர்க்க தரிசனம் இந்த தேசங்களில கேட்கிற மக்கள் ரட்சிக்கப்பட, உண்மை அறிகிற அறிவை அடைய அவர்களுடைய இனத்துக்காக ஜெபிக்கிறோம், இன ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கனம் இந்த இடத்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உண்டான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் ஊழியங்களோடு கூட இருந்து சகல நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் இன்றைய நாளிலே புதிதாய் வந்திருக்கிற எல்லாம் வச்சு நாங்களை அழைக்கிறோம். Praise the Lord sister. Praise the Lord sister. Praise the Lord, praise the Lord. நீங்கள் இந்திய நாட்களில் எங்கள் தேசத்திலே அதிக வியாதிகள், அந்த டெங்கு காய்ச்சல்னால் அதிக மரணங்கள், அதிக காரியங்கள், மருத்துவமனைகள், டாக்டர்மார் இவைகள் எல்லாருக்காகவும் இந்த வியாதி தேசத்தை வெளியேற வேணும் என்று சொல்லி இந்த நுழம்பின் ஆதிக்கங்கள், அதிகாரங்கள் எல்லாம் தகர்த்தப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனா எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசங்களை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் தகப்பனே. நீர் அந்த ஜெபத்தை கேட்டு
பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால எங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஆண்டவரே ஸ்ரீலங்காவை குறித்து ஆண்டவரே வைத்திருக்கிற விண்ணப்பத்தை உங்களுடைய கரத்துல தருகிறேன். ஆண்டவரே இந்த நிலம்பினால் வருகிற வியாதிகள் நிமித்தமாய் ஆண்டவரே 75,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் இந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவரே ஒரு கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. தேவரே தாமே அதை காண்கிற தேவனாய் இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். யாவருக்கும் நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒருவரும் மரித்து போகாதபடிக்கு சரியான எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அவர்கள் இருந்தாலும் தகப்பனே அவர்களுக்கு சரியான மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் விடுபட்டு போகாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொருவருக்கும் சரியான காரியங்களை நீர்த்தாமே கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில உம்மை நம்பி மருந்தை நம்பி அல்ல ஆண்டவரே, உம்மை நம்பி யார் காத்திருக்கிறார்களோ யார் உம்மிடத்தில் வருகிறார்களோ அவர்களை புறம்பே தள்ளாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே நீரே தேவன் என்பதை வெளிப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே இந்த ஸ்ரீலங்கால நிறைய வியாதிகள் கர்த்தாவே ஆண்டவரே காலையில மாற்றம் காரணமாக எத்தனையோ வியாதிக்குள்ளாக ஜனங்கள் போகிறார்கள். மூச்செடுக்க முடியாது, இருமல், தடுமல், தலையிடி என்ற அநேக காரியங்கள் ஆண்டவரே கடந்து போகிறார்கள் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் நல்ல பூரண சுகத்தை கட்டளையிடுவீராக என்று உம்முடைய பாதத்துல நாங்கள் இந்த காரியங்களை வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் தாமே நீ சொல்லி இருக்கிறீர் நான் தானே பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறவரை ஒருவரையுமே நீ புறம்பே தள்ளாத தேவன் அல்லவோ ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்கும் சுகம் பெலன் ஆரோக்கியத்தை நீ கட்டளையிடுவீராக. ஒருவரும் ஆண்டவரை கெட்டழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே நீரே ஜீவன் உள்ள தேவன் என்று கண்டறியும்படியாக ஆண்டவரை அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக வழிகளை திறப்பீராக. ஆண்டவரை பாவம் செய்கிறவன் மரித்து போகாதபடிக்கு பாவத்தை வெறுக்கிற நீர் தாமே பாவியை நேசிக்கிற நீர் தாமே அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்ரீலங்கா இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் பாஷக்கார ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். நித்திய ஜீவனை கண்டறியத்தக்கதாக கர்த்தாவை உம்மிடத்தில் வர வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய பாதத்தில் இந்த விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இனிமா எங்களோடு இந்திய நாளிலே இணைந்து ஜெபித்த உங்களையும் கர்த்தர் நிறைவான பலன் அவராலே உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எங்கள் இலங்கை தேசத்திலே இந்த நாட்கள்ல அநேக காரியங்களாய் இருக்கிறது. ஆகவே திருச்சபை மக்களுக்காக விசுவாச பிள்ளைகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக அவர்களை பலப்படுத்தி ஆவியிலே ஏவுதல் கொண்டு அவர்கள் ஜெபிக்க கூடிய ஒரு நல்ல உற்சாக ஆவி அவர்களுக்குள்ள உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்துதியின் மத்தியில் வாசமா இருக்காங்க நல்ல தகப்பனே. இந்த அருமையான ஜெப வேளைக்காக மக்கள் நன்றிகள் எடுக்கிறோங்க கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர் வல்லவரவா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தயவுக்கு மக்கள் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த தேவனாகி கர்த்தர் இலங்கை தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இலங்கை தேசத்தில் ஆண்டவரே வாழ்கிறதான ஒவ்வொரு மக்களையும் தேவன் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து வழி நடத்தி அப்பா அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் அறிந்து ஆண்டவரை தேவன் உதவி செய்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரை அங்க வாழ்கிற ஒவ்வொரு ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை கூட கர்த்தாவே சமூகத்துல கொண்டு வருகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாது காத்து ஆண்டவரை மட்டுமாய் வழி நடத்துகிற தேவன் இனி கூட கர்த்தாவே அவர்களை வழி நடத்தி அவர்களுடைய வாழ்வில ஆண்டவர் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் காண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். திருசபைகளுக்கு வருகிறதான ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருசபையையும் ஆண்டவரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். திருசபையில் இருக்கிறதான ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே
அப்பா இந்த திருசபைக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை ஆண்டவரே முன்னாக வைத்து ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்யவும், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைத்து ஆண்டவரே அப்பா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே ஒரு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை காணும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். ஏதோ வந்தோம் போனோம், கர்த்தரை ஆலயத்துக்கு வந்தோம் போனோம் என்று இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆண்டவரே அந்த அப்பா ஜீவன் உள்ள வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து அதை முழுமையாய் நம்பி அதன்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எப்போதும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் ஆண்டவரே அப்பா அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்க இன்னும் அநேக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அநேக ஜனங்களுக்கு முடியாமல் போயிருக்கிறது. அப்படியே ஆய்கொடு கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ரட்சிப்பை அடையும்படியாய் கர்த்தர் அவர்களை தொடுவீரானால் அந்த பிள்ளைகளும் ஆண்டவரும் பிள்ளைகளாய் மாறி கர்த்தரை ஆண்டவரே அவர்கள் தொழுது கொள்கிற காலம் வரும் அப்பா. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு திருசபையில் இருக்கிற ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களுக்கு நல்ல பரத்துமுடிய ஞானத்தினால் நிரப்பி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உண்மையான சத்தியத்தை விளங்க செய்து அந்த பிள்ளைகளும் அதிலே ஆண்டவரே நிலைத்திருக்கவும் ரட்சிப்படையவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். தேவனாக கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இலங்கை தேசத்திலே சுற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா இது 9 மாகாணங்கள் 25 மாவட்டங்களில் வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொட்டு ஆண்டவரே அவர்கள் எல்லா ஆண்டவரும் பிள்ளையாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். கடந்த காலங்களிலே ஆண்டவரே சிறையில ஆண்டவரே அநியாயமாக அநேக ஜனங்கள் இறந்து போனதை பார்க்கிறோம். கர்த்தரை ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை அநேக ஜனங்களும் ஆண்டும் போனார்கள். அதே விதமாக ஆண்டவரே அந்த தேசத்தில் ஆடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சாபத்தையும் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு கடந்த நாட்களிலே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே தமிழர்களுக்கு எதிர்ப்பாகவும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாகவும் ஆண்டவரே நின்ற இந்த ஜனங்களினுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி பாவங்களை எல்லாம் நீக்கி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானத்தை தந்து ஆண்டவரே அப்ப அந்த தேசத்தில் இருக்கிற சாபங்களை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சுகபத்திரமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆட்சியில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரை நீங்க தொடுவீரானால் அந்த பிள்ளைகளும் கர்த்த மனமாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிப்பிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் முழுமையாய் இந்த நேரத்திலே ஆண்டவரே திருசபைகளில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உண்மையாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு இருக்க அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சாத்தான் யாரையே ஆண்டவரை சத்ரு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உம்மண்டையில் நீக்கி போட அவன் ஆண்டவரே அப்பா இணைத்திருக்கிறான். கர்த்தர் தாமே அதிலிருந்து விடுவித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்போதும் உங்களுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கமும் இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே உண்மை தேடி வரவும் கர்த்தராகிய தேவன் அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ரட்சிப்பை தந்து இவர்களை வழி நடத்தி அப்பா அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். இலங்கை தேசத்திலே ஆண்டவர் எழுப்புதல் உண்டாகி உலகமெல்லாம் பரப கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழி நடத்த போவதற்காய் உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்படி ஆய் கொடுக்க தவை இந்த வேலையை செவித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வரணும். தேவன் அவர்களை காத்து வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்பா இந்த சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரை சமூகத்துல கொண்டு வருகிறோம். இப்படி ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு தெரிவித்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறதான இந்த ஆண்டவரே ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்தி நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் நீதி ஆழிலும் தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அவருக்காக தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உண்மையிலே ஆண்டவரை பலன் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காய் முக்க கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலையை துவத்தோடுகிறதான ஆண்டவரை ஜானட் மகளையும் அவருடைய கணவன் மகளையும் மகனையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை கூட நீங்க ஆண்டவரை ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை உயர்த்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம்.
கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழிநடத்த போவதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் நம்ம மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபக்கேளுங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியம் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க மரியா அவர்களை வரவேற்று கொண்டு நாட்களிலே அங்கு நோர்வே தேசத்திலே அநேக ஒரு நெருப்பு பற்றியதினால் அநேகர் தங்கள் வீடுகளை இழந்து இருக்கிறார்கள். அதில் தமிழ்நாட்களும் அப்படி இழந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துக்காகவும் அந்த இழப்பின் மத்தியிலே இருக்கிற மக்களுக்காகவும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலும் தேறுதலும் உண்டாகும்படி நோர்வே தேச மக்களுக்காக நீங்கள் ஒரு கணஞ்சபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே அப்பா, எங்களை நீர் மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தின நல்ல எபினேசரா இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே கூட கண்ணின் மணியை போல எல்லா நோய் நொடியிலிருந்தும் தேவையிலிருந்தும் எல்லாவற்றையும் சந்தித்து அப்பா நீர் கொடுத்த சுகபல ஜீவ ஆரோக்கியத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு சேர்ந்து அநேக தேசங்களுக்காக இலங்கைக்காக ஜெபிக்கின்ற வேலையிலே ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவரீர் நார்வேவை உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அந்த நார்வேலே இருக்கிறதான அந்த இயற்கை சீற்றங்களினான அந்த நெருப்பின் மூலியமா அந்த இடங்களிலே அநேகர் தங்கள் வீடுகளை இழந்து நிற்கிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அந்த காற்றின் மூலியமாக இன்னும் அது நெருப்புகள் பரவாதபடிக்கப்பா அவைகளை தேவன் தாமே நீர் அணைத்து போடும்படியாய் உமது கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் பார்த்து நீர் அதட்டின தேவன், இறையாதே அமைதலா இரு என்று சொன்னீரே அப்பா. இந்த நாளிலே கூட அதே வார்த்தைகளை நாங்கள் உமது பிள்ளைகளாக நாங்கள் நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நார்வே மேலே இருக்கிறதான அந்த நெருப்பு இன்னும் எரிஞ்சு போகாதபடிக்கு எல்லாம் அடங்கி போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. நீ சொல்ல ஆகும் கட்டளை இட்டால் என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனே அந்த நார்வே மேலே உமது தெய்வீக பிரசன்னம் கரம் அமர்ந்து அங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மக்கள் சோர்ந்து போய்விடாத படிக்கப்பா, பயந்து கண்ணீர் விட்டு அழாத படிக்க ஆண்டவராகிய தேவன் முத வல்லமையான கரத்தினால அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் நீங்க பொறுப்பெடுங்க ராஜா. சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்ப்ப ஸ்திரீகளும் ஆண்டவரே நோயாளிகளுமா இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். அதன் மூலியமா ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு தைரியத்தை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படியாக இழப்புக்குள் கடந்து சென்ற எல்லா மக்களுக்கும் தேவரீர் நீர் ஆறுதல் செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஆறுதல் செய்தால் ஒழிய வேற யார் ஆறுதல் செய்தால் அது அப்பா அது நடக்காத காரியமா இருக்கிறது. அதே போல நல்ல ஆறுதலும் தேர்தலுமா இருந்து கர்த்தர் அந்த மக்களுக்கு எல்லாம் நல்ல பாதுகாப்பு கொடுங்கப்பா. சூத்திரம் எந்த குறையும் இல்லாதபடி இனியும் அந்த பழைய நிலைமைக்கு ஆண்டவராகிய தேவரீர் நீர் சமாதானத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்திருக்க பழைய நிலைக்கு நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேசப்பா, உமாலே எல்லாமே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காரியத்தை முழுமையாய் தேவரீர் நீர் பொறுப்பெடுத்து இனியும் அந்த காற்றின் மூலமா ஏற்படுகிறதான் அந்த நெருப்பு எந்த ஒரு விதத்திலும் பரவாதபடிக்கு கட்டுப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அம்மாக்கு சோத்திரம். அப்படியாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷித்து சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தராகிய தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே இழப்பிலே இழந்து நிக்கிற எல்லா மக்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் நீரே ஆறுதலும் தேர்தலுமா இருந்து அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க.
இணைப்பிலே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் தேவன் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியங்களையும் ஆண்டவராகிய தேவரே நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்கிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் ஆண்டவரே மகனையும் மகளையும் தேவரே நீங்க ஆசிர்வதிங்க அப்பா. தேசங்களுக்காக வாரப்பட்டு ஜெபிக்க முன் வந்திருக்கிற அந்த மகளின் குடும்பத்தை ஆண்டவர் நீர் அக்கினி கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்கினி கோட்டையிலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்த கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எமக்கு சோத்திர ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவராகிய தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இன்னி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து வழி நடத்துற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா, பஞ்சமுள்ள நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே பஞ்சத்திலே தவிக்கிற பிள்ளைகள், உணவுடை இந்த தவிக்கிற பிள்ளைகள், ஏழைகளாய் விதவைகளாய் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் காக்கப்பட வேண்டும். இவர்கள் அந்த பஞ்சத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம். அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட கூட இருந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் கேட்டு அதற்கு உதவி செய்யறதுக்கு நீரே ராஜாவாய் இருக்கிறீர் தகப்பன். அப்பா பிதாவே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்களை நீர் கண்ணோக்கும் தகப்பன். அன்பான தகப்பனே, அவர்கள் உணவுக்கு உடைக்கு அவர்கள் கஷ்டப்படும் போது நீரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா பரிசுத்தரே 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 உம்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் அப்பா. அப்பா உணவுடையின்றி தவிக்கிறவர்கள் மேலே நீ அன்பு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் சொல்லி இருக்கிறீரே தகப்பனே, அவர்களுக்கு நானே இன்னைக்கு என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பா நீர் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பன். பரிசுத்த பிதாவே, அவர்களை நல்ல உதவி செய்யும் தகப்பனே. அவர்கள் ஆறார் இந்த என்ன மாதிரி இருக்கிறார்களோ என்பதை நீர் அறிகிற தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே, அப்பா சாப்பாடு உணவுக்கு கஷ்டப்படுறவர்கள் மேலே உமது கருணை கண்களை திருப்பும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் கூவி அழைக்கும் போது அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது நாமத்தை உச்சரிச்சு அவர்கள் எங்கு சென்றாலும் அப்பா ஜொலிக்க செய்யும் தகப்பனே. உம்மை கூவி அழைக்க செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூவி அழைத்தால் அருகே நிற்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பா நீ கூட இரும், இந்த மக்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பன். அப்பா தகப்பனே, எவ்வளவோ பஞ்சம் பசியில் வாடுகிறார்கள் தகப்பனே. உணவின்றி உடையின்றி அப்பா மறித்து வச்சு சேவைக்கு காசு வசதியின்றி எவ்வளவோ தவிக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, கூவி அழைக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்துக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பதில் சொல்கிறவரே மக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா அவர்கள் மேல் மனம் இறங்கும் தகப்பனே. அவர்களை ஒரு விசை கண்ணோக்கும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த ஸ்ரீலங்கா தேசத்தையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அங்க நடக்கிற அப்பா அந்த டெங்கு காய்ச்சலால் எவ்வளவோ ஜனம் எவ்வளவோ வருத்தத்தில் அழிகிறார்களே தகப்பனே. அவர்கள் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா அந்த நோயிலிருந்து பாதுகாப்பனே. அங்கே எங்கு சென்றாலும் இந்த டெங்கு வருத்தமாகவே இருக்கின்றது தகப்பனே.
அப்பா அந்த டெங்கு வருத்தத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. எந்த ஜனத்துக்கும் ஒரு தீங்கும் இல்லாமல் அவர்களை உமது கரங்களாலும் உமது செட்டுகளிலே மூடி மறைத்து வைத்து காப்பாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா இந்த லங்கை தேசத்திலே இந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அழிவுகளும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நிமிடமும் கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனாசு லேசி என்ன குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலி வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்கள் தேவைகளை எல்லாம் நீரே அறிகிற தெய்வம் அப்பா. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொடுக்கும்படியாகவும் இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவ போற காரியத்தை நீர் நிறைவாக அப்பா தகப்பனே நிறைவாக அவக்கு பூர்த்தி செய்து அவன் மன நிறைவாக எல்லாம் நடக்க செய்திருந்த தகப்பனே. உமது காரியத்துக்காக வருகிறார் தகப்பனே. அந்த காரியம் எல்லாம் நிறைவேற வேணும் என்று உண்மை இறந்து மன்றாடி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, வினோ சிஸ்டர் மகளின் கல்யாணத்தை நீ நிறைவாக செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, அந்த மகள் வேங்கி தவித்துக் கொண்டிருக்கிறா அப்பா. அவவோடு கூட இருந்து அவ வழி நடத்தும் தகப்பனே. அவக்கு உதவி செய்யும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்க யுத்த நாடுகளுக்காக யுத்த தேசங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அதிக யுத்தமாய் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே அதுக்காகவும் அங்கு ஆப்பிரிக்கா தேசத்திலே இருக்கிற அந்த வியாதிக்காகவும் ஈகோலா என்று சொல்லப்படுகிற அந்த வியாதிக்காகவும் ஏனென்றால் லெஸ்டியன்னா அதை எனக்கு மாற்றி சொல்லி தந்தார். உண்மையிலேயே நன்றி லெஸ்டியன்னா. நான் எங்களுடைய பாசையிலே அதை நான் சொல்லி கொண்டு வந்தேன். அன்றைக்கு தான் லெஸ்டியன்னா அதை அப்படி சொல்றது இல்லை என்று சொல்லி தந்தார். அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். உண்மையிலேயே நாங்கள் சில வேளைகள்ல எங்களுடைய நாட்டு பாசைகள்ல சொல்லி விட்டுருவோம். ஆகவே எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கள். ஆகவே இதுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறவரே, சேனைகளின் அதிபதியாய் வெளிப்படுகிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த யுத்த தேசங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா தேசங்களிலும் அநேகமாக எல்லா தேசங்களிலும் யுத்தங்களும் ஆண்டவரே ஒன்றின் பின்னா ஒன்றாக வியாதிகளும் கொள்ள நோய்களும் பஞ்சங்களும் பட்டினிகளுமாய் ஆண்டவரே உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கிற பொழுது ஒன்றின் பின் ஒன்றாக கலக்கமான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஐயா, இப்பொழுதும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடையவராய் இருக்கிறவரே ஆண்டவரே, கத்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன், இங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்றும் அறிந்திருக்கிறோம். ஐயா, இப்பொழுதும் இந்த தீமையான காரியங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறவரே, ஜனங்கள் அழிந்து போகிறதை பார்த்து மனஸ்தாபப்படுகிறவரே, இதோ துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாதவராய் இருக்கிறவரே, இந்த வேளையிலும் இந்த மக்களுக்காக இந்த தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா, இந்த யுத்தங்களை செய்கிறவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் திறப்பீராக, கண்களை திறப்பீராக.
ஆண்டவரே, இந்த மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறதையும் தேசங்கள் எரிகிறதையும் இவர்கள் புரிந்து கொள்ளுகிற அந்த உணர்வை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொஞ்ச காலத்துல இருந்துட்டு போக வேண்டியவர்கள் இப்படி தேசங்களை அழித்து இருக்கிறதை கர்த்தாவே உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே தீமையான காரியங்களை விட்டு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேண்டாத யுத்தங்களை தவிர்க்க உதவி செய்வீராக. வேண்டாத பெருமையான வார்த்தைகளை விலத்தி ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய தேசத்தை காத்து கொள்ள, தங்களுடைய ஜனங்களை காத்து கொள்ள, இந்த ஆபத்துகளுக்கு தங்களுடைய தேசத்தை தப்புவித்துக் கொள்ளத்தக்கதாக நல்ல ஞானங்களை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இவர்களும் இவர்களை சுத்தி இருக்கிறவர்களும் பிசாசின் தந்திரங்களுக்கு தங்களை ஒத்துக்கொள்ளாதபடிக்கு தங்களை கர்த்தாவை விலத்தி காத்து கொள்ளுகிற அந்த கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுத்து தேசத்தின் அழிவுகளை ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே மக்களை பாதுகாக்கிற உணர்வுள்ளவர்களாக இருக்க தேவன் அவர்களுடைய கண்களையும் மனங்களையும் திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேசங்களில் கர்த்தாவே இருக்கிற பஞ்சங்கள் பட்டினிகளை எல்லாம் ஆண்டவரே சமாளிக்கத்தக்க நல்ல ஞானங்களை கொடுத்து கர்த்தாவே அந்த தேசங்களில் செய்யக்கூடிய தொழில் வகைகளை செய்து கர்த்தாவே இந்த மக்களை காப்பாற்றத்தக்கதான நல்ல உணர்வுகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, ஒவ்வொரு தேசத்திலும் அழிவுகளை குறைய பண்ணுவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் சொன்னபடி ஆண்டவரே யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொன்னவர இதோ ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படுகிறது என்று சொன்னவர இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக கெஞ்சுகிறோம், இந்த தேசங்களுக்காக மன்றாடுகிறோம். கர்த்தருடைய இரக்கம் இந்த தேசங்களில் கர்த்தாவே காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் நீங்க. நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நீங்க. இதோ இந்த மக்கள் மீது கர்த்தாவே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்க, நல்ல முடிவுகளை காண உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் கர்த்தாவே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊடகத்தின் செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். அதிலே இணைந்து கொண்டு ஆண்டவரே சேவைகளை செய்கிற ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்கள், தேவ குடும்பங்கள், ஆண்டவரே தகப்பனே பாஸ்டர்மார்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் தொடர்ந்து அந்த இணைப்பில் இணைந்து ஆண்டவரே உம்முடைய சத்தியங்களையும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியங்களையும் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டி வீராக. இந்த சங்கமம் ஊடகம் என்னும் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசித்து அநேகரை தட்டி எழுப்பி ஆண்டவரே உம்மண்டையில கொண்டு வருவதற்கு என்ன உதவி செய்ய கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்களுடைய அன்பின் கரம் ஆண்டவரே அவர்களோடு கூட ஆண்டவர் உம்முடைய அன்பின் கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை சரியான வழியில நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும். ஊழியத்துக்குரிய காரியங்களில் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து வழிநடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பக்க பலமாய் செயல்படுகிறவர்களும் சேர்ந்து செயல்பட கர்த்தர், ஒரு மனமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, ஜேனட் அக்காவுக்காக நாங்க செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவங்களையும் அவங்க குடும்பங்களையும் தொடர்ந்து பாதுகாப்பீராக. நல்ல செய்திகளை கேட்டோம். இந்த தேசத்துக்கு வரப்போகிறார்கள் என்று கர்த்தர் தாமே அவர்கள் வருகிற வழிகளில் எல்லாவற்றையும் பாதுகாத்து பத்திரமாய் இந்த தேசத்துக்கு கூட்டி சேர்ப்பீராக நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரியா இருக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாப்பீராக. எத்தனையோ பேரை தட்டி எழுப்பி உம்மண்டையில ஆண்டவரே ஜெபங்களோடு கூட ஆண்டவரே துதிகள் பாடல்களோடு கூட உம்மண்டையில கூட்டி சேர்க்கிற அந்த மகளுடைய ஆண்டவரே தகப்பனை ஊழிய பாதைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் தொடர்ந்து காணப்படுகிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே எங்களோடு கூட இணைந்து உம்முடைய சமூகத்துல சேர்ந்து வந்து ஆண்டவரே செபிக்கிற ஒவ்வொரு தேவ உள்ளங்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக, தேவ ஆண்டவரே தாசர்களுக்காக நாங்க செபிக்கிறோம்.
செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானங்களோடு சந்தோஷங்களோடு கூட இருக்கிற நாட்களில் எண்ணம் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டு நடக்க ஒவ்வொருவருக்கும் பலத்தையும் கிருபையும் தந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பலவீனத்திலும் உம்முடைய பலம் பூரணமாய் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மறுபடியுமாய் சேர்ந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். சிஸ்டர் ஜானட், உங்களுடைய மைக் ஆஃபில் போயிட்டுது. இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த மன்னிக்க வேண்டும். ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த சகோதரன் குணா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி டோலி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு சகோதரி ஜானட் தொடருங்கள். தொடர்ந்துள்ளதான் இருக்கிறேன். இருந்தாலும் ஸ்டேஜுக்கு ட்ரை பண்ணி இருக்கேன். என்ன நான் ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் எங்களுக்கு ஆண்டவரே என்ன விதமான டயர்டா இருந்தாலும் உங்களோட சமூகத்துல வந்து இருப்பது பெரிதான இன்பமான நேரமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன்ப்பா. எந்த தடைகள் வந்தாலும் உங்களோட சமூகத்தை விட்டு நாங்க விலகி போகாத வண்ணமாக உங்களுக்கு அனைத்து வழி நடத்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த கால நேரம் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிதான ஞானத்தை கொடுத்து புதிதான அப்பா வழிகளை திறந்து கொடுத்து உங்களுக்கண்டு வாழ்வதற்காண்டவரே ஒரு பெரிதான அன்பையும் கிருபையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர், நான் கேட்க வந்துட்டேன். எதுக்கு ஜெபிக்க தொடங்கிட்டேன். சரியா இருக்கமா? தொடருங்க. ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ. சாரி. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரை அப்பா ரட்சிப்பானது ஒரு பெரிதான ரகசியமான அழைப்பா இருக்கிறது ஆண்டவரே. அந்த அழைப்புக்கு மாறாக அப்பா எத்தனை பேர் எதிர்த்து நிற்கும் பொழுது பொதுவாக ஆண்டவரே வாலிபர்களுக்களையும் அப்பா தனிமையாக வாழ்ற மக்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை நிரப்பி நீங்க உங்களை விட இந்த உலகத்துல ஒருத்தருமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு முடியாது, எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம இருக்கிற அந்த பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ரட்சிப்பு அப்பா அடைவதற்கு ஆண்டவரே நாங்க உங்களிடம் வரவில்லை ஆண்டவரே, நீங்க எங்களிடம் தேடி வந்தீர்கள். அதே போல ஆண்டவரே வாலிபர்களின் தனிமையாக மெரிப்பண்ணாம இருக்கிற இந்த வாலிபர்களுக்களையும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய இரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்களுடைய அன்பினால நிரப்பி அப்பா இந்த கடைசி காலத்துல இவர்களும் வழி தப்பி போகாத வண்ணமாக இவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக இந்த காலை நேரம் அப்பா மாலை நேரம் எந்த நிமிடத்திலையும் ஆண்டவரே நீங்க எங்கண்டையில் வந்து எங்களுக்குள்ள பேசுற தகப்பனா இருக்கபடியா நன்றி. இந்த மக்களுக்கு ஆண்டவரை வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களோட ரட்சிப்பை கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு அப்பா உங்களுக்கு ஏற்றவர்களாக ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல யாவரையும் கொண்டு அனைத்து சிஸ்டர் ரீட்டா செய்யற இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே அவங்க பாத்திரராக நீங்க அழைத்து இந்த அழைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவரும் இன்னும் அதிகமாக நாங்க எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்குரியவர்களாக நீங்க எங்களை சீல் பண்ணியிருக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூட்டி ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்க கூட இருந்தாண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்க நயோமி லோகன் பாஸ்டர் அவர்களையும் சிஸ்டர் ஜெனட்டையும் மகேந்திரனையாவையும் இந்த குழுல இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக நாங்க வழி தப்பி போகாத வண்ணமாக அப்பா எங்களுக்கு உங்களோட ரகசியங்கள் உங்களோட அழைப்பையும் நாங்க இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள எங்களையும் உங்களுக்குள்ள மறைச்சி வச்சு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். முதலாவது உடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கூடி கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த
காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி டோலி சிஸ்டர். டயர்டா ஆமென். இருக்கிற வேளையிலும் கத்தரை பார்த்த உங்களை கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி டோலி சிஸ்டர். நன்றி. God bless you. எங்க போனா ஆமென். கர்த்தர் கூட இணைந்து இருக்கிறார். ஜெபித்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மெயிலேயே கத்தர் உங்களோடு கூட இருந்து சகல ஊழியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you. லெஸ்லி கூப்பிடுறதுக்கு சைலண்ட்ல இருந்தபடி எனக்கு கேட்கல. ஓகே, God bless you all. ஆமென். ஓகே, நான் ஒரு தரம் இல்லாதபடியா நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்ததாமே எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. எங்கள் இலங்கை தேசத்திலே நடக்கிற காரியங்களை நீர் அறிவீர் கர்த்தாவே. ஆண்டவரே, மக்களுடைய பயங்களை விருதிகளை அறிவீங்க கர்த்தாவே. ஆனாலும் எங்கள் தேசம் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்குள்ள வரட்டும் ஐயா. துதித்து நன்றி சொல்லுவோம். எங்க தேசத்தை முற்றுமாய் பொறுப்பேருங்கத்தாவே. இலங்கை மக்களை பொறுப்பேருங்கத்தாவே. ஆண்டவரே, கற்பிணி தாய்மார்கள் அவஸ்தைப்படாதபடி ஆண்டவரே, சிறு குழந்தைகள் உம்முடைய இரத்தத்தினால் மூடப்பட, இளங்குடும்பங்கள் முதியோர்கள் மூடப்பட கத்தாவே நீ காக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சபையார் ஆண்டவரை உற்சாகம் கொண்டு செபிக்கிற ஒரு மனுஷராய் நிக்க கத்தாவே நீர் உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் ஐயா. ஒவ்வொருவருக்கும் நல்ல திட்டமனதை இந்த நாட்களை கொடுத்து ஆண்டவரே, துணிவுகளை கொடுத்து ஆவியானவர் அதை நடத்தி சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டுவதாக. ஆமென். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், சுகாதாரத்துறைகள், இந்த விபத்துக்கள் இவைகள் எல்லாம் குறையப்பட கர்த்தருடைய இரக்கம் தேச மக்களுக்குள்ள இறங்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எங்கள் இலங்கை தேசம் நாட்களிலே அங்கு சீரழிந்து கொண்டு போகிறது. கொலைகள், கொள்ளைகள், அப்படியான காரியங்களும் கூட இருக்கிறபடியா கர்த்ததாமே அவைகளை அந்த மனிதர்களை மன்னித்து அவர்களை தேவ சமூகத்தில் அவர்கள் அழைத்து வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தை அப்பா. பிதாவே, மற்ற நேரம் அப்பா நீங்கள் காத்து வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. ஒரு விஷயம் அப்பா, என்ன மன்னித்து கழுவி சுத்தி அறிங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்திலே அப்பா ஆளுகை செய்கின்ற தகப்பனே அப்பா, மந்திரிமார்கள், அவர்களுக்கு இயங்குகின்ற ஒவ்வொரு அதிகாரிமார்கள் அப்பா நீங்கள் பொறுப்படுங்கப்பா. தந்தையப்பா பிதாவே, அவர்களின் கண்கள்ல தயவு கொடுங்கப்பா. மக்களுக்கு அநியாயங்கள் செய்யாதபடிக்கு குழப்பத்தின் ஆவிகளப்பா அப்பா தகப்பனே ஒரு அப்பா அதிகாரிகளை சரிக்க அவங்களை அப்பா இருக்க நல்லவர்கள் அப்பா இந்த பூமியில இந்த இலங்கை தேசத்துல ஆட்சியில இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அப்பா குழப்பத்தின் ஆவிகளப்பா தகப்பனை பெருகி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த குழப்பத்தின் ஆவிகள், சண்டை ஆவிகள், மூர்க்கத்தனத்தின் ஆவிகளப்பா இயேசுவின் நாமத்தினால் இந்த தேசங்களை விட்டு வெளியேறட்டுக்கும். பொல்லாத மனிதர் எல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா, இந்த தேசத்தை அப்பா குழப்பங்களை உருவாக்காத படிக்கப்பா ஞானத்தோடு நடக்க கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா, எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா, நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த சுகாதார பிரிவப்பா தகப்பனே, இவர்களப்பா தங்கள் கடமையை தாங்கள் சரியாக செய்தாலப்பா இந்த தேசத்திலே அப்பா இந்த காய்ச்சல்கள் எந்த நுழம்புகளும் இல்லாத படிக்கப்பா சரியான முறையிலே அப்பா ஒரு நோய் இல்லாத தேசமாக வாழ ஆசீர்வதி தகப்பனே அப்பா. இந்த நோய் இல்லாத தேசமாய் மாற்ற முடியும் அப்பா தகப்பனே. அவர்கள் அப்பா என்ன ஏது எப்படி போனாலும் பருவ இல்லையண்டப்பா அவர்கள் உதாசீனம் செய்து விட்டு இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா, இந்த சுகாதார பிரிவுல இருக்கிறவர்கள் அப்பா தங்கள் கடமைகளை அப்பா விரைந்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா, இந்த தேசம் அப்பா அழிந்து கொண்டு போகாத படிக்கப்பா இவர்களின்
தகப்பனே இவர்களின் பாவங்கள் எல்லாவற்றையும் அப்பா என்னுப்பட நானும் தான் அப்பா எபிக்காத நேரங்கள் அப்பா தகப்பனே நாம ஒரு நேரம் முழங்கால் போடலே என்று சொன்னால் அப்பா அன்று ஏதோ ஒரு அப்பா பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறதே அப்பா நாங்கள் எபிக்காமல் விட்டு இருக்கிற நேரங்களே அப்பா மன்னிங்க அப்பா அப்பா தகப்பனே அப்பா உங்க அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க என் பிள்ளைகளே நீங்கள் யோம் பண்ணுங்க ஆனாலும் அப்பா நாங்கள் எங்கள் வேலைகளாக உலக காரியத்துக்கு ஓடுகிறாளே அப்பா எபத்திலிருந்து விலகுறதுக்காக எங்களை மன்னிங்கப்பா தந்தையே இந்த தேசம் அழிந்து போகாத படிக்கு ஒரு ஆத்மா கூடியப்பா வீணாக நரகத்துக்கு போகாத படிக்கப்பா இந்த தேசத்தை பாதுகாக்க அப்பா நீங்கள் எங்களை ஒவ்வொருத்தரையும் அப்பா நாங்கள் திறப்பில நிக்கத்தக்கதாக விழித்திருந்து எபிக்கத்தக்கதாக எங்கள் பாவங்களை மன்னித்து நீங்கள் எங்களை மாற்றுங்கப்பா தந்தையப்பா இந்த தேசத்தை ஆளுக செய்கின்ற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க காத்துக்களுங்க வழி நடத்துங்கப்பா இலங்கை தேசம் முழுவதையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கேட்டுக்கிறேன் அப்பா ஆண்டவரே அப்பா நீங்கள் எல்லாரையும் அப்பா ஒவ்வொருத்தரும் எந்தெந்த பதவிகள்ல இருக்கிறார்களோ அவ்வளவு பேரையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நீங்கள் அவர்களை அப்பா ஆசீர்வதிங்கப்பா அவர்களை வழிநடத்துங்கப்பா தந்தையப்பா எல்லா குள்ளப்பந்த நாவிகளையும் தேசங்களை விட்டு வெளியேற்றினதற்காய் நன்றி எவத்தை கேட்டதற்காய் நன்றி அப்பா எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, ஆண்டவரே, லேசியானாக்காய் ஜெபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளுக்காய், சந்ததிக்காய், சங்கம வானொலிக்காய், அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே தாளந்துகளை பயன்படுத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சனி ஞாயிறு நடக்கிற அபிஷேக ஆராதனையிலே உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே அளவுக்கு அதிகமாக இறங்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க பொறுப்பேருங்க கர்த்தாவே, எல்லாவற்றிலும் கப்பனுடைய கரம் கூட இருக்க ஐயா. இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சியோனில் இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, அதுக்காக உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இனி வரும் புரோகிராம் இந்த கிழமை செய்ய போகிற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். வர முடியாம இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க வரக்கூடியதாய் கர்த்தாவே அவருடைய இருதயங்கள் சிந்தைகளை கர்த்தாவே கழுவி விடுங்க ஆவியானவரே. உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்கள் வீடுகள் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம். வினோவை ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களுடைய திருமண காரியத்தை ஆண்டவரே நீர் செய்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகளை சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய மைக் ஓஃப்ல இருக்கு. யார் என்று தெரியல. மைக்கை ஆஃப் பண்ணி கொண்டிருக்கணும். என்னுடைய மைக்கை ஆஃப் பண்ணி கொண்டிருக்கேன். யார் என்று தெரியல. ஆமீன் ஆமீன். யார் என்று தெரியல. என்னுடைய மைக்கை ஆஃப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய உங்களையும் அதே வேளையிலே வழிநடத்திய பாசன் நகோமி லோகன் அவர்களையும் அதே வேளையில் இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். தொகுத்து வழங்கியவர்களையும் அதே வேளையிலே ட்ராவலிங்கில் உள்ள சகோதரி டொலிகூடு இணைந்து ஜபித்தார்கள். எங்களுடன் மேகலா வாஸ் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இந்த முதலாக இணைந்து ஜபித்தார்கள். உங்களுக்கு வசதியாக இருக்குமானால் கால வேளையில் இந்த ஜப வேளையிலும் இணையுங்கள். இலங்கை, இந்தியா, உலக நாடுகளுக்காக, கனடா நாட்டுக்காகவும், யுத்த பூமிகளுக்காகவும், இஸ்ரேலுக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். பல வருடங்களாக சகோதரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்குகிறார்கள். அதில் உங்களுக்கு ஏழுமன்ற இணையுங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களுக்கு மாலை நேரமாக இருப்பதனாலே இணைய முடியும் என்று சுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இணைந்து ஜபித்த ஒருவர்களுக்கும் திரும்பமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே நாளை காலையில் சந்திப்போம். இரவு வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலும் சந்திப்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் மீதியான நிகழ்ச்சிகளுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக.